श्रीकृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம் படிச்சுட்டு இருக்கோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சந்நியாச யோகம் ஞான கர்ம சந்நியாச யோகத்துல இருக்கிற 4வது அத்தியாயத்துல சொன்னதை தாண்டி மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை 5வது அத்தியாயத்திலையும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கார். இங்க ஆங்கிள் என்ன அப்படின்னா, எந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம்னு அங்க ஆரம்பிச்ச விஷயத்துல, நீ எந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தாலும் பலனானது ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயத்தையும், அது எப்படி ஒன்றுதான் அப்படிங்கிறதையும் இங்க விளக்குறார் அப்படின்னு பாக்குறோம். முதல்ல இந்த ப்ராசஸ்ல அவர் கர்ம யோகத்தை இன்னும் கொஞ்சம் கூட விளக்கினார். யோக யுக்தோ விசுத்தாத்மா எப்படி இருப்பான் அந்த கர்ம யோகிங்கிறவன, இதெல்லாமே ஸ்தித பிரஜனுடைய லட்சணமாக இந்த இந்த பார்ட் எல்லாமே அப்படித்தான். சித்த பிரஜன் ஆகிறதுக்கான லட்சணம், கர்ம யோகிக்கான லட்சணமா 7லேருந்து 12 வரைக்கும் நம்ம சித்த பிரஜன் ஆகிறதுக்கான லட்சணமா பாக்குறோம். அதுக்கப்புறம் 13லேருந்து ஞான யோகத்தினுடைய பெருமையை சொல்லு. இங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காமோ, விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியக சர்வ பூதாத்ம பூதாத்மா 4 குவாலிட்டிஸ் சொல்லியிருக்கு. அதை நம்ம படிச்சோம். அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு என்ன, எந்த காரியம் செஞ்சாலும் அவன் குர்வன் அப்பி, அவன் செய்தாலும் கர்மன் அபிப்பிரவருத்தோபி அப்படின்னு போன அத்தியாயத்துல சொன்ன, நிறைய காரியம் செய்யறான். என்ன காரியம் செய்தாலும் லிப்பியத்தே ந லிப்பியத்தே, ஒட்டுவதில்லை. என்ன ஒட்டுறது அப்படின்னா, இந்த பாபமோ புண்ணியமோ அவனை ஒட்டுவதில்லை. ஏன்னா அந்த பலன்ல அவனுக்கு நாட்டம். அது என்ன பலனா வேணா இருந்துட்டு போறது, என் கடமையைத்தான் நான் செய்கிறேன். அதை எப்படி பண்றான் அப்படின்னா, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித்துன்னு சொல்லி, அவன் என்ன காரியம் செஞ்சாலும் அவனுக்கு அதை ஒட்டுறது இல்லைங்கிறதுக்கு கொஞ்சம் காரியங்களை எல்லாம் உதாரணத்துக்கு காமிச்சார். பஷ்யன்னு, சுண்வன்னு, ஸ்பிருஷன்னு, ஜிக்ரன் இதெல்லாம் என்ன, இண்டிவிஜுவலா செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும், தனிப்பட்ட முறையில அவன் செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல நான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவனுக்கு இல்லை. அது இந்த குணங்கள் விஷயங்களோடு, இந்திரிய விஷயங்களோடு அது விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அசங்கமாக இருக்கக்கூடிய சாட்சி ரூபமான ஆத்மாங்கிற அறிவோடு கூட அவன் இந்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் பண்ணி கொண்டிருக்கான்னு பார்த்தோம். மேற்கொண்டு அதை இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்றதுக்கு போன வகுப்புல படிச்சோம். பிரம்மன் யாதாய கர்மாணி அப்படின்னு, எல்லா வேலையுமே இந்த ஈஸ்வரார்ப்பணமாகவே இந்த காரியங்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றன. அவனுக்கு தனியா ஒரு அஜெண்டா பிரிவனா இல்ல அவன் அந்த பர்சன் அப்படின்னு பார்க்கணும். அந்த யாருக்கு இந்த கர்ம பலத்தில் நாட்டம் இல்லையோ அவருக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கக்கூடியவர் அந்த கர்ம பல நாட்டத்தை அவர் துறக்கிறார். சங்கம் தியக்த்வா கரோதி யக லிப்யதே நச பாபேன பத்மபத்ர நிவாம்பசா. எப்படி இந்த தாமரை இலையானது தண்ணீரிலேயே இருக்கிறது, ஆனால் தண்ணீர் போல அந்த குளத்துக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா எப்பவுமே இந்த இலை மாத்திரம் அப்படியே ஃப்ரீயா இருக்கு, தண்ணி இல்லாமயே இருக்கு, தொட்டா ட்ரையாவே இருக்கு எப்பவும். அது எப்படி இருக்கோ அது மாதிரிதான் இந்த உலகத்தோடு ஒட்டி ஒழுகி கொண்டு இருக்கிறான் இவன். ஆனாலும் இவனுக்கு எதுவுமே ஒட்டுவதில்லை அப்படிங்கறத அங்க பார்த்தோம். எல்லா விதமாவும் கர்மா பண்றான். காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தையே. அங்க முக்கியமானது வேர்டு சொன்னேன் உங்களுக்கு, ஆத்மசுத்தையே சங்கம் தியக்த்வா கர்ம குர்வந்தி. அதான் இங்க முக்கியம். அவன் எதுக்காக அந்த மாதிரி பண்றான்னா, சித்த சுத்திக்காக அத்தனை காரியங்களையும் அவன் பற்றே இல்லாமல், பலனை பற்றிய நாட்டமே இல்லாமல் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு மெத்தடு தான் என்னன்னா, ஈஸ்வரார்ப்பணமாக அவன் பண்ணுகிறான் அப்படின்னு. அப்ப இவனுக்கு இது மாதிரி அவன் இந்த ஈஸ்வரார்ப்பணமாக காரியங்கள் பண்றும் போது அவன் மனசு எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு, அவன் மனசு மகா சாந்தியோட இருக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த இது இருக்கு, ஞானத்தோடு கூட அந்த கர்மத்தை பண்றான். என்ன ஞானத்தோடு கூட, கர்ம பலன் எனக்கு நாட்டம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தோடு கூட அவன் பிரயாசைகள் அவனுக்கு தேவையில்லை.
ரொம்ப நான் வந்து என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா தான் நான் ரொம்ப பிரயாசப்படணும். நான் என் டியூட்டி பண்ணறதுக்கு என்ன பிரயாசம் வேண்டி கிடக்கு? ஒண்ணும் கிடையாது. மினிமம் எஃபர்ட் மேக்சிமம் பெனிஃபிட் எதுலன்னா கர்ம யோகத்துல தான். என்ன என்ன காரியம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணினாலுமே கூட நமக்கு நாட்டமானது அந்த வெளிப்புற விவகாரங்கள் எல்லாம் இல்ல. உள்ள சுத்தமாறுதாங்கிறதுல மாத்திரம்தான் கவனம் குறி எல்லாமே. அதனால என்ன ஆகுது அவனுக்கு அந்த சாந்தி மாப்னோதி. அப்படி இல்லாம யார் அயுக்தனாக பலன் வேணும்னு நினைச்சு காரியங்கள் பண்றானோ, இது வைதிக காரியமா இருந்தாலும் சரி, லௌகிக காரியமா இருந்தாலும் சரி. லௌகிக்கன்னு சொன்னா உலகியல் காரியங்கள். உலகத்துல பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு காரியம், ஒரு சோசியல் சர்வீஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்ல நம்மளோட ஆபீஸ்ல பண்ற வேலை எதுவானாலும் சரி, இந்த இதுல வைதிகமாக ஒரு காரியம், ஒரு ஜபம், ஹோமம், ஒரு ராதா கல்யாணம், சீதா கல்யாணம்னு அரேஞ்ச் பண்ணி அதை பண்றதா இருந்தாலும் சரி, எதை பண்றதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எனக்கு காமிய பலன்கிறது கிடையாது. காமிய பலன்கிறது இருந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும்னா, அயுக்தக காமகாரேன. காமிய பலன் இருக்கிறதுனால என்ன ஆகுது? அந்த பலன்ல அவன் சப்தனா போயிடும். காமிய பலன்கிறதே என்ன? எனக்கு இது வேணும் அப்படின்னு பண்றக்கூடியது தானே. அப்படி பண்ணக்கூடிய போது அவன் என்ன ஆயிடுறான்? விபத்தியதே, நல்லா மாட்டிக்கிறான். நான் திருப்ப எனக்கு இந்த பலன் கிடைச்சிடுது. ஒருவேளை முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த ஆங்கிள். ஒருவேளை எனக்கு ஃபேவரபிள் பலன் கிடைச்சிடுத்துனா என்ன பண்ணும் அது? இந்த மனசு திரும்ப இன்னொன்னு பண்ணு, செகண்ட் டைம் அடிச்சு கலப்புறோம் நம்ம அப்படின்னு போய் இறங்கும். ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? உடனே அப்பவும் என்ன பண்ணும்? இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு போகும். இப்படிதான் இந்த மனசோட வேலை எப்ப பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கு. விடுறேன்னு உடனே நினைக்க மாட்டேங்கிறது. அதனால எப்ப அவன் விடணும்ன்ற எண்ணத்தை கொண்டு வரானோ மனசுக்கு, அப்ப சாந்தி வரும். நம்ம எப்ப வரைக்கும் பிடிச்சுட்டு இருக்கோமோ அப்ப வரைக்கும் சாந்திங்கிறது வரவே வராது. இந்த குரங்கு கதை ஒண்ணு சொல்லுவா இல்லையா? ஒரு டப்பாக்குள்ள நிறைய கடலையை போட்டுட்டு டப்பாவோட வாய் வந்து சின்னதா, குரங்கு போய் அந்த கையால அந்த கடலையே எடுக்கிறது. கடலை வந்து இந்த இதுல ஃபெஸ்ட்ல ஃபுல்லா வந்து கைப்பிடியே பிடிச்சு ஃபுல்லா இருக்கு. கைப்பிடியில கடையிலையும் வச்சுட்டு வெளியும் எடுக்கணும்னு நினைச்சா வருமா? வராது. எப்ப அது கப்புன்னு எல்லாத்தையும் உள்ளே விட்டுடுறதோ அது கை பாட்டுக்கு வெளியில வந்து. அப்படித்தான் இருக்கு நம்மளோட கர்மா. அதுல வைக்கிற பலன்ல இச்சை, அப்புறம் நம்மளுக்கு முக்தியில வைக்கிற இச்சைக்கு போகக்கூடிய பாதைக்கான தடையெல்லாம் இது மாதிரிதான் இருக்கு. நம்ம அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு நினைச்சோம்னா நடக்காது. ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா நடக்கும். அதனாலதான் சொன்னார், ஏதாவது ஒண்ண ஒழுங்கா பண்ணா கூட ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எஃப் பஷ்யதி எஸ் பஷ்யதி சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகத்தக. ஏன் சொன்னார் அப்படின்னா, நீ இதை புரிஞ்சுக்காம நீ சன்னியாசம் எடுத்துட்டு என்னப்பா பிரயோஜனம் உனக்கு? எத் சாங்கியை பிராபியத்தை ஸ்தானம் தத் யோகை ரபி கம்யத்தை. அது கொடுக்கறதுதான் இதுவும் கொடுக்கறது. இதை புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு இல்லையா இந்த இதுல. இப்ப நாம வந்து அடுத்து லாஸ்டா என்ன பார்த்தோம்? ஞான யோகத்தை பத்தி பார்க்க ஆரம்பிச்சு. சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி. அது எங்க இருக்காரா? அந்த பரமாத்மா தத்துவத்தை உணர்ந்த பிறகு எப்படி இருக்கு இந்த ஜீவாத்மா அப்படின்னா, ரொம்ப சுகமா இருக்கு. நான் தான் பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறது. எங்க இருக்குன்னாக்க இதே உடம்புக்குள்ளதான் இருக்கு. எங்கேயான இதுக்கு தனி ஒரு உடம்பு கொடுத்து தனியா ஒரு லோகத்துல எல்லாம் கொண்டு போய் வைக்கல நம்மள. ஏதோ ஒரு கோலோக பிருந்தாவனத்துல எல்லாம் கொண்டு போய் வைக்கல. இங்கேயே இப்பவே இந்த உடம்புக்குள்ளேயே என்ன புரிஞ்சுட்டு இருக்குன்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஜீவனா நினைச்சுட்டு இருந்தேன். அதனால நான் பந்தப்பட்டு இருந்தேன். நான் ரொம்ப காரியங்கள்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பண்ணி இந்த புண்ணியத்தை சேர்க்கணும், அந்த இதை பாவத்தை தவிர்க்கணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன். எத்தனையோ சாதனைகள் எல்லாம் பண்ணினேன். எல்லாம் பண்ணியாச்சு, சித்த சுத்தி ஆச்சு, எனக்கு புரிஞ்சிடுது, சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுத்துடுது. நான் செய்ய வேண்டியதுங்கிறது ஒண்ணுமே இல்ல. எனக்கு செய்யறதுக்குன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நாயம் ஹந்தி ந ஹன்யத்தே. இதுல சொல்லுவாரு, வேதா விநாசினம் நித்தியம் ஏனமஜம் அவ்வியம் கதம் ச புருஷ பார்த்த கம் காத்தயத்தி ஹந்திகம். யார கொல்றது யார கொல்விக்கிறது ஒன்னும் கிடையாது எனக்கு. அப்படிங்கிற விஷயத்த அது புரிஞ்சாச்சு. அந்த கொல்விக்கிறது கொல்றதுங்கிறத நமக்கு அப்ளை பண்ணும் பொழுது என்ன செய்யறது என்ன செய்விக்கிறதப்பா ஒண்ணுமே இல்லை. நடக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கேன்? நவத்வாரே புரே தேகி. அப்ப தேகத்துக்குள்ள நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். எப்படி இருக்கேன்னா நைவ குருவன்னு ந காரையன். எதையும் நான் செய்வதும் இல்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. இந்த இடத்துலதான் இந்த டாபிக் என்ன ஆரம்பிக்கிறது? கர்த்திருவம் போக்திருத்வம் அப்படிங்கிற டாபிக்கை இந்த இடத்துல டீல் பண்ண போறேன். இனிமேதான் டீல் பண்ற. நம்ம அதை சொன்னோம், சந்நியசிய அப்படிங்கறச்சே
மூன்று விதமான சந்நியாசங்கள் பண்றோம். ஆத்ம அனாத்ம புத்தியினால சந்நியாசம், கர்ம அகர்ம புத்தியினால சந்நியாசம், கர்த்திரு அகர்த்திரு புத்தியினால சந்நியாசம் சொல். இப்ப இங்க இந்த நான் நைவ குர்வன்ன காரையன்னு சொன்னதுனால நம்ம என்ன இனிமே அடுத்தடுத்தது என்ன சொல்ல போறார்? கர்த்திருவம் கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு கர்த்திருவம் என்பது கிடையாது, காரயித்துவம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி 14வது ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். न कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः न कर्मफलसंयोगं स्वभावस्तु प्रवर्तते. இது 14வது ஸ்லோகம். பிரபுஹு அப்படின்னு சொல்றோம். பிரபுஹுன்னு சொன்னா பரம்பொருள், தூய உணர்வு அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்ப பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோமே, பரம்பொருள் அப்படின்னு. பிரகர்ஷேன பவதி சர்வத்திர வியாப்னோதி இதி பிரபு அப்படின்னு அதுக்கு விக்கிரகம் சொல்லியிருக்கார். பிரகர்ஷேன பவதினா என்ன? நன்றாக ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது, இருப்பை உடையதாக இருக்கிறது. வியாப்னோதி சர்வத்திர வியாப்னோதி எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால அதுக்கு பிரபு அப்படின்னு பேர். கர்த்திருவம் செயல் புரியும் தன்மை, அதாவது ஜீவ புத்தி. ஜீவ புத்தி இருந்தாதான் நான் ஒரு ஜீவன், நான் ஏதாவது வேலை பண்ணினாதான் எனக்கு ஒரு பலன் கிடைக்கும், அந்த பலனாலதான் எனக்கு பிரேயஸ் கிடைக்கும், எனக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கான இது கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், இந்த புண்ணியத்தினாலதான் நான் திரும்ப கர்மாவை பண்ணுவேன். இப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கிறது யாருக்கு? ஜீவனுக்கு தான். பிரபுக்கு கர்த்திருவம் ஜீவ புத்தி, செயல் புரியும் தன்மையாகிய ஜீவ புத்தியானது லோகஸ்ய உலகத்தாரிடத்தில் படைக்கவில்லை. இந்த பியூர் கான்சியஸ்னஸ் படைச்சுதா அப்படின்னு கேட்டா அது படைக்கல, அது பாட்டுக்கு இருக்கு. பியூர் கான்சியஸ்னஸை பொறுத்தின வரைக்கும் அது எதுனாடையும் சம்பந்தப்படுறது கிடையாது, எந்த ஒரு விஷயத்திலையும் அது ஈடுபடுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு விஷயம்னு ஒண்ணு கிடையாது, அது ஏக்கமா இருக்கிறதுனால, அத்வைதமா இருக்கிறதுனால பியூர் கான்சியஸ்னஸ் செயல் புரியும் தன்மையை உலகத்தாரிடத்தில் அது படைக்கவில்லை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கர்மாணி ந சிருஜதி, கர்மாணி செயல்களை படைத்ததாப்பா, செயல்களையும் அது படைக்கவில்லை. கர்ம பல சம்யோகம் செயலின் பலனுடன் தொடர்பு அதை படைச்சுதானா, அதுவும் படைக்கவில்லை. ந சிருஜதி, இந்த ந சிருஜதியை மூணுத்துக்கும் போட்டுக்கணும். கர்த்திருவம் கர்மாணி கர்ம பல சம்யோகம் மூணுமே இந்த பியூர் கான்சியஸ்னஸ் தூய உணர்வு ஆனது அது படைக்கவில்லை. இப்ப யாருதான் படைச்சா? எதுக்கு தான் இத்தனை தொந்தரவு? நமக்கு தூய உணர்வு தான் ஒன்றும் பண்ணலையே, நான் தான் தூய உணர்வுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாச்சே. அப்ப என்னதான் நடக்கிறது? நான் பாக்குறேனே நிறைய விஷயத்த அப்படி. ஆனால் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, இந்த இடத்துல ஸ்வபாவம்னு சொன்னா மாயைன்னு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மாயையிலிருந்து தோன்றியதுதான் இந்த உலகமானது. மாயை பிரம்மனிடமிருந்து சக்தியை இரவல் வாங்கி கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறது. மாயையில 3 குணங்கள் இருக்கு, சத்வம் ரஜஸ் தமஸ். இந்த சத்வம் மட்டும் வெளியில வரும்போது அது ஈஸ்வரன் அப்படின்னு வெளியில வரும். இந்த ஈஸ்வரன் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஈஸ்வரன் அவர்தான். அதுக்கப்புறமா மாயையினுடைய ரஜோகுணம் வெளியில வருது. அந்த ரஜோகுணத்திலிருந்து தான் தேவர்கள், அப்புறம் ஜீவர்கள், இவர்கள் எல்லாம் வெளியில வராங்க. அதுக்கப்புறம் மாயையினுடைய தமோகுணம் வெளியில வரும். இந்த தமோகுணம் வெளியில வரும்போதுதான், இந்த தமோகுணத்துல ஒரு சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு அதுல ஒரு மூணு பிரிவு இருக்கு. அந்த தமஸ்ல இருக்கிற சத்துவத்திலிருந்து நுண்மாத்திரைகள் வெளியில வருது. அதுக்கப்புறமா இது சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு தேவையான விஷயங்கள் தன்மாத்திரைகள் எல்லாம் வெளியில வருது. அதுல இருக்கிற சமோகுணத்தில இருந்துதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாக்கிய பிரபஞ்சமானது which we touch and feel, அந்த விஷயங்கள் ஸ்தூலமாக இருக்கக்கூடியது எல்லாம் மாயையுடைய தமஸ்ல இருக்கிற தமஸ்ல இருந்து வெளியில வருது. இது ஒரு பெரிய சார்ட். இந்த விஷயங்கள் இதுல இது எதனால வந்தது, இந்த உலகம் எதனால வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் மாயையினால ஏற்படும். நம்ம எல்லாத்துக்கும் மூல காரணமா எதை சொல்லுவோம்னா மாயையை தான் சொல்லணும். ஏன்னா பிரம்மன் ஏதாவது பண்ணித்தான், அது பாட்டுக்கு இருக்கு, பாவம் ஒண்ணுமே பண்ணாது. அதுக்கு அழிவில்லை, தேய்வில்லை, இது கிடையாது, எல்லை இல்லை, எதுவும் கிடையாது.
அதனுடைய சக்தியை இரவல் வாங்கி கொண்டு இந்த மாயையானது என்ன பண்றதுன்னா இந்த மாயை உலகத்தை படைக்கிறது அப்படின்னு. இந்த இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என உலகம் எனக்கு சந்ததமும் தோன்ற அப்படின்னார் தாய்மான். அப்படித்தான் இந்த உலகம் ஒரு இந்திர ஜாலம் மாதிரி இருக்கு, மாயா ஜால் அப்படின்னு சொல்றது. மாயினால படைக்கப்பட்டதுதான் இந்த உலகம். இந்த சிருஷ்டிங்கிறத யார் பண்றா அப்படின்னா மாயை பண்றது. அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய அவித்யாக இருக்கக்கூடிய அந்த மாயை தான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது. பிரம்மன் அதை செய்யவில்லை. நம்ம பேசுறது இங்க பிரபு தூய உணர்வு, அதற்கு இந்த சிருஷ்டியில் பங்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்றாரு இங்க. நம்மள எதோட ஐடென்டிஃபை பண்ணணும்? நம்ம பிரம்மனோட ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப பிரம்மனோட ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது எனக்கு இந்த சிருஷ்டியில ஏதாவது பங்கு இருக்கானா? கிடையாது. இது எல்லாம் மாயையோட காரியம். நானும் இங்க மாயையில உட்காந்து பாக்குறதுக்கு, நான் இந்த பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் வேடிக்கை பார்க்கறது தான் வேலை. நான் அதுல என்ன வேலை பண்ணி கொண்டிருந்தாலும் என்னையும் சேர்த்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். கிருஷ்ணரையும் சேர்த்து தான் யசோதா வாய்க்குள்ள பார்த்தா. அந்த மாயையை காட்டுறதுக்காகத்தான் அந்த 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 எபிசோடே அதுக்குதான். இது எல்லாம் மாயைக்குள்ள இருக்கு, பாத்துக்கோ, நானும் நீயும் கூட அந்த மாயைக்குள்ளதான் உட்காந்துருப்போம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த எபிசோடு. அப்ப என்னன்னா இருக்கிறது பூரா மாயா காரியம்தான். மாயையோட காரியம் சத்தியமா மித்தையா? அதான் எங்க கேள்வி. மாயையோட காரியம் உண்மை போல தோற்றம் அளிக்கிறது, விசாரித்து பார்த்தால் உண்மை இல்லை. கானல் நீர் கிளிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசேய் முயலின் கோடு வீணமாம் தரிபுமானின் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. ஞானம் மெய் மகனே உன் ஆணை மறந்திடாதே. இதான் கடைசி பாட்டு, தத்துவ விளக்கப்படலத்துல லாஸ்ட் பாட்டு. நீ என்ன பாக்குறியோ அவ்வளவு எப்படி இருக்கு தெரியுமா? கானல் நீர் போல இருக்கிறது, கிளிஞ்சலில் வெள்ளி தெரிவது போல இருக்கிறது, கயிற்றில் பாம்பு தெரிவது போல இருக்கிறது, தூணில் மனிதன் தெரிவது போல இருக்கிறது, வானத்தில் நீல நிறம் தெரியும், வானத்திற்கு நிறம் இல்லை இல்லையா? இதெல்லாம் அவ்வளவு தத்துவமான விஷயங்கள் இருக்குது. அப்போ பாக்குறது பூரா என்ன? ஜஸ்ட் ஒரு இல்யூஷன். இட் இஸ் அன் இல்யூஷன். தி வேர்ல்ட் இஸ் அன் இல்யூஷன். அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. அதுல சத்தாவே கிடையாது சுத்தமா. அப்ப பிரம்மன் இந்த படைப்புக்கு அது காரணம் கிடையாது. படைப்புக்கு காரணம்னு நம்ம யார சொல்லுவோம்னா ஈஸ்வரனைத்தான் சொல்லுவோம். ஈஸ்வரன் தான் இங்க காரணமா இருக்கு, காரணம் போல தெரிகிறது. ஆனா இந்த பிரம்மனை என்ன ஸ்டேட்டஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா விவர்த்த காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு இது பண்றதே தவிர்த்து பிரம்மன்ல எந்த சேஞ்சும் நடக்கிறது இல்லை இல்லையா? அதனால அதை விவர்த்த காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரனை தான் நிமித்த உபாதான காரணம் எல்லாம் போட்டு பிரம்மனை நிமித்த உபாதான அபின்ன நிமித்த உபாதான விவர்த்த காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விவர்த்தங்கிறது தான் அத்வைத வேதாந்த சித்தாந்தத்துல முக்கியமான விஷயமே அதுதான். விவர்த்தன்னு சொன்னாதான் அத்வைதமே சித்திக்கும், இல்லைன்னா பிரம்மன் மாறுறார் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா பிரபு அப்படின்ற அந்த அந்த தூய பரம்பொருளானது, உணர்வானது எந்த ஒரு கர்த்திருவத்தை அது ஏற்படுத்தவில்லை. உலகத்தில் இருப்பவர்களிடம் கர்த்திருவத்தை அது ஏற்படுத்தவில்லை. கர்மத்தை அது படைக்கவில்லை, செயல்களை அது படைக்கவில்லை. கர்ம பல சம்யோகமாக இருக்கக்கூடியது என்ன, இந்த தொடர்பு என்ன, புண்ணியமோ பாபமோ, அதையும் அது ஏற்படுத்தவில்லை. ஆனா மாயையினால இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நாம தூங்குறச்சே நாம எதனோடும் தொடர்பு இல்லாமல் இருக்கோம். ஆனா இருப்பு மாத்திரமாகத்தான் இருக்கிறோம். இந்த தொடர்பற்ற நிலையில எப்படி தூக்கத்தை என்ஜாய் பண்றோமோ அந்த மாதிரிதான் பிரம்மனானது இருக்கிறது. அவ்வளவுதான். அதுக்கும் இந்த தூக்கம் தான் அதுக்கு பிரமாணம். நான் தூங்கும் போது எதையுமே நான் இது பண்றது இல்லை, நான் திங்க் பண்றது கிடையாது, நான் எதையும் பேசுறது கிடையாது. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? பேசினா ரொம்ப ஆனந்தமா இருக்குப்பா, யார்கிட்டயும் மனசு விட்டு பேசணும்பா, அப்படிதான், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தூங்கிட்டு எழுந்து வந்தோடனே எப்படி தூங்கினீங்க? ஆனந்தமா தூங்கினேன். அப்ப பேசுற ஆனந்தம் கம்மி தானே? எது ஆனந்தம் அதிகமா இருக்கு? தூங்கினாதான் ஆனந்தம் அதிகம். ஒண்ணுமே பண்ணாம இருந்தாதான் ஆனந்தம் அதிகமா இருக்கு. அந்த ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறச்சு அந்த ஆனந்தம் இருக்கு அப்படிங்கறது தெரியறது உனக்கு எப்படி தெரியறதுன்னா அங்க உனக்கு அறிவு ரூபமாக அந்த பிரம்ம தத்துவமானது இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுனால தெரியுது. அதுதான் அந்த விஷயம். அதனால பிரம்மன் அப்படிங்கிறதுக்கு தூய உணர்வு அப்படிங்கிறது எந்த ஒரு காரியமும் அது செய்யவில்லை. இந்த படைப்பு பூரா எதுல இருக்குன்னா மித்யா படைப்பு. இந்த தைவல்ய நவநீதத்துல ஒரு அழகான விசாரம் வரும். இந்த விசாரம் என்ன, ஜஸ்ட் ஒரு கோடு காட்டுறேன், அவ்வளவு, ஜஸ்ட்
உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக சொல்றேன். சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயல் அன்றோ. இப்போ ஈஸ்வரனோட சிருஷ்டி தான், ஓகே, அது அண்டர்ஸ்டுட். ஈஸ்வரனோட சிருஷ்டியில நிறைய நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க, நிறைய பேர் தீயவர்களாக இருக்கு. ஒருத்தனுக்கு கஷ்டம் வருது, ஒருத்தனுக்கு துக்கம் வருது, ஒருத்தனுக்கு நல்லது நடக்குது இல்லையா? எல்லாம் நடந்தது. அகால மரணங்கள் நடக்கிறது. சில சமயம் ரொம்ப வயசு தாண்டி கூட எல்லாரும் நிறைய பேர் என்ன என்ன ரீசன் ஒண்ணுமே புரியலையே நமக்கு அப்படின்னு தோணும். பிறந்த ஜீவர்கள் என் செய்வர் அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ. அவன் சிஷ்யன் கேட்கிறான், எப்பா ஈஸ்வரன் தானே இந்த ஜெகத்தை படைச்சாரு, அப்ப எல்லா வேலையும் அவர் தானே பண்றாரு, அப்ப அவருக்கு தானே செயல்லாம் இருக்கு, ஜீவன் என்ன பண்ண முடியும்? பாவம், அவன் ஏதோ ஈஸ்வரனுடைய ஒரு தாசனாக இருந்து கொண்டு அவன் ஏதோ காரியம் பண்ணி கொண்டிருக்கான், அவனை போய் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா துறந்த தேசிக முக்தியே என்றிடில் ஸ்ருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்தி காண் வைந்தா அப்படிங்கிற. ஸ்ருதியை பத்தி தெரியல, வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல, அதுல இருக்கிற பொருள் புரியல, அப்படி இருக்கிற மூடர்கள் தான் ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. அதாவது நாம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திற்கும், நம்முடைய இன்ப துன்பங்கள் அனைத்திற்கும். ஒரு இன்பம் வந்ததுன்னா பகவானே நீ எனக்கு இதை கொடுத்துட்ட, உன்னை போல கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா, நீ எல்லாம் ஒரு கல்லா, நீ எல்லாம் ஒரு பகவானா, நீ ஒரு கல்லு, உனக்கு காது இல்ல, உனக்கு கண் இல்ல, அப்படி இப்படின்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி திட்டி நல்லா எமோஷனலா ஆயிடுவோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்படி ஆகலாமாங்கிறதுதான் அந்த கேள்வி. அதுக்காக தான் அந்த கேள்வியை தான் அவர் கேட்கிறார். அதுக்கு அழகான பதில் சொல்றார் குருநாத். திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறு. இங்க சொல்றாரு இல்லையா, இவன் படைக்கல அப்படின்னு. படைச்சது ஈஸ்வரன் இருக்கு. இந்த ஈஸ்வரன் என்ன படைச்சார், நமக்கு இது கிளாரிட்டிக்காக உங்களுக்கு இந்த பாட்டை சொல்றேன். இங்க இந்த பாட்டு கோட்டிங்க்கு கொண்டு வரல, ஆனா நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இது நம்ம மனசுல இருக்குமே, இந்த கொஸ்டின் இருக்குமே. அப்ப இந்த சிருஷ்டி இருக்குல்ல, இந்த சிருஷ்டியை படைச்சவர் ஈஸ்வரன்ங்கிறது இருக்குல்ல, அந்த ஈஸ்வரனோட படைப்பு அப்ப என்ன நமக்கு அது தெரியணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஈஸ்வரா? அவர் என்ன படைச்சார் அப்படின்னா, ஜெகந்தனில் பொது ஈசனார் சிருஷ்டிகள் சராசர பொருள் எல்லாம் இன் ஒன் லைன் சொல்லிட்டு. இந்த ஜெகத்துல கல்லு, மண்ணு, மலை, காடு, இது தாவரங்கள், நதிகள், கடல் எல்லாமே படைச்சது எதுன்னா ஈஸ்வரன். இன் அதர் வேர்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தது ஈஸ்வரன் தான், இல்லைன்னே சொல்லவே இல்லை. ஆனா அதனால ஒண்ணும் பிரச்சனை வரப்போறது இல்லை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா பிரளயத்துல அழிஞ்சு போயிடுச்சுன்னா அதுவும் வரும். அது இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா பிரளயத்துல போயிடுச்சுன்னா யாருக்காவது என்ன பவம் போறதா அப்படின்னு தத்துவ விளக்கப்படத்தையே கேட்போம். அது மாதிரி இங்க என்ன சொல்றாரு, இது சராசர பொருள் எல்லாம் காமன், அது ஈஸ்வரன் படைச்சது. ஆனா இந்த ஜீவன் என்ன படைச்சான் தெரியுமா? அவனும் ஒரு சிருஷ்டி பண்றான். அவன் என்ன வேலை பண்றான்னா, அஜ்ஞானத்தினால அவன் என்ன பண்றான், அகந்தையாம் அபிமானங்கள், கோபங்கள், ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டி ஆகும் தான் ஈசனார் செயலன்றே. நான் இதை சொல்லணும்னு உங்களுக்கு நினைச்சேன். ஏன்னா நமக்கு எப்பவும் ஒரு டவுட் இருக்கு, ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். ஈஸ்வரா அந்த பேரே இட்ஸ் அ கண்ட்ரோலர், கரெக்ட். பட் வாட் இஸ் ஹி கண்ட்ரோலிங்? அது நமக்கு தெரியணும். அவர் கண்ட்ரோல் பண்றது தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்கணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காரு. கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வான் சிறப்பு அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம்ல, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் சிறப்போடு பூசனை செல்லாது வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இந்த கடைசி குறள் அதுல இது ஒழுக்கம் இல்லாத போனாக்க உனக்கு வானத்திலிருந்து மழை வராதுங்கிறதுதான் கடைசியா முடிப்பாரு. அப்ப நான் ஈஸ்வரன் கொடுக்கறது என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துடுவார். வர வைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணும். இங்க என்ன சொல்றாரு அவர், நான் என்னோட அபிமானம், அகந்தை, ஆசைகள், இது கோபங்கள், இதெல்லாம் என்னோட சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. அது நான் என்ன இதுக்கு தகுந்த மாதிரிதான் என்னோட கர்த்திருவம், என்னோட கர்மாணி, கர்ம பல சம்யோகம். புரியுறதா உங்களுக்கு? இந்த கர்த்திருவம், கர்மாணி, கர்ம பல சம்யோகம்லாம் பகவானோட சிருஷ்டின்னு சொல்லாதேப்பா, இது ஜீவனோட சிருஷ்டி. அதான் மாயைன்னு சொல்லிட்டார். ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, இது ஸ்வபாவத்தினால ஏற்பட்டது அப்படின்னு. நம்ம முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன் அன்னைக்கு, சாரதாமா கேட்டப்ப கூட அந்த உதாரணத்தை சொன்னேன். ஆஃப்டர் கிளாஸ் ஒரு டவுட் கேட்டப்ப கூட, லைட் இருக்கு, லைட்டுக்கு கீழே காரியங்கள் நடக்கிறது. ஒரு லைட்டுக்கு கீழே ஒருத்தர் ஞானத்தை படிக்கலாம், இன்னொருத்தர் திருட்டு வேலை பண்ணலாம். லைட் எப்படி அஃபெக்ட் ஆகும்? லைட் அஃபெக்ட் ஆகாது. லைட் சொல்லித்தா நான் இப்ப ஒளிர்வேன், நீங்க எல்லாரும் இதைத்தான் பண்ணணும்.
நீங்க எல்லாரும் இதை பண்ணக்கூடாது. இந்த லைட் சொல்லித்தான் நான் லைட்டையே நம்ம இருக்க விட மாட்டோம் அப்படிலாம் சொன்னா. அது மாதிரி கண்டிஷன் எல்லாம் போட்டா லைட்டுக்கே மதிப்பு இருக்காது. லைட் வந்து ப்ரொவைடிங் லைட், அதோட நிறுத்திக்கிறது. அந்த மாதிரிதான் இந்த பிரம்மனை பொறுத்த இந்த இடத்துல ரொம்ப வித் ரெலவென்ட் டு திஸ் கான்டெக்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தூய உணர்வுங்கிறது மாயைக்கு சக்தி கொடுக்கறதோட நின்று போச்சு. அதுக்கு மேல அதுக்கு வேலை கிடையாது. அப்படியே இருக்கு அது பாட்டு. நீ வச்சுட்டு என்ன வேணா பண்ணு. நீ ஒரு வல்கனோ வேணாலும் பண்ணு, இல்ல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா வேணாலும் காமி, என்ன வேணா ஜாலம் காமி, என்ன காமிச்சாதான் என்ன? அது எல்லாமே வந்து மாயையோட காரியம், மித்யாதான். சத்தியம் நான் தான், பிரம்மன் தான் சத்தியம் அப்படிங்கிறது. அதனால இங்க என்ன கர்த்திருவம் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர செயல் காரிய திருத்துவம் அப்படின்னு. கர்மாணின்னு சொன்னா நான் செயல் புரிகிறது, நான் என்னோட செயல்னு ஒண்ணு எடுத்துக்கிறது, இன்னொருத்தர செயல் பண்ண வைக்கிறது, என்ன நான் என்னோட செயல்னு ஒண்ணு எடுத்துக்கிறது, அதுக்கான பலனை அனுபவிக்கும். மூணு விஷயம் இருக்கு. ஒரு ஒரு ஜீவனுக்கும் ஒரு 3 விஷயம் சொல்றான். என்ன சொல்றான்? காரயிதா, கர்த்தா, போக்தா அப்படின்னு 3 விஷயம். காரயித்தான்னா தூண்டுறான், நான் வந்து நீ இதை பண்ணு அப்படின்னு தூண்டுறான். இன்னொரு கர்த்தானா என்ன? நான் செய்யறேன் அப்படின்னு செய்யணும். ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாசித்து நாயம் பூத்வா பவிதாவான பூயக அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. நான் எதுவும் கொல்றதும் இல்லை, நான் கொல்ல வைக்கிறதும் இல்லை. வேதா விநாசினம் நித்தியம் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனம் வேத்தி ஹந்தாரம் எஸ்சைனம் மன்யதேகதம் உபௌதவுன விஜானீதோ நாயம் ஹந்தின ஹன்யதே. 2:19, 20, 21 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுண்டா உங்களுக்கு என்ன புரியும்னா, ஆத்மாவோட லட்சணம் என்னப்பா? எதையுமே அது செய்ய வைக்கிறது இல்ல, செய்யறது இல்ல, அனுபவிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம அதுதான் வரப்போறோம். அனுபவிக்கிறது. அப்புறம் எதுவுமே கிடையாது ஆத்மா பண்றதுல அப்படின்னா, அப்புறம் என்னத்துக்கு அவஸ்தைப்பட போறோம்? நம்ம ஆத்மா தான் நான் புரிஞ்சுட்டாச்சுன்னா நான் ஏன் அவஸ்தைப்பட போறேன்? அவஸ்தைப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். சுவாமி பரமார்த்தானந்தா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எலக்ட்ரிசிட்டியோட சப்ளை பார்த்தோன்னா, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரலா சப்ளை கொடுக்கறது, எல்லாத்துக்குமே சப்ளை கொடுக்கறது. வீட்டுல வந்து 10 விதமான கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கோம். ஒரு ரூம்ல வந்து ஃபேன் இருக்கு, ஒரு ரூம்ல ஏசி இருக்கு, ஒரு ரூம்ல மைக்ரோவேவ் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து காமனா இருக்கு. ஆனா அந்தந்த அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தானே அது அவுட்புட்டை எடுத்து வெளியில கொடுக்கறது. அதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரிசிட்டி. எப்படி இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆத்மான்னு போட்டக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி சில விஷயங்களை சொல்றது, அவ்வளவுதான். அதனால இந்த எப்படி அது காமனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சப்ளை இருக்கும், ஒரே வாட்ஸ் சப்ளை தான் இருக்கும் இல்லையா? நம்ம இதுல போர்டுல போய் பார்த்தோம்னா இத்தனை வருது அப்படின்னா அப்படிதான் இருக்கும். ஒவ்வொன்றும் அந்தந்த சுவிட்ச், அந்தந்த 15 ஆம் சுவிட்ச், 5 ஆம் சுவிட்ச் எல்லாம் தனித்தனியா வைக்கிறோமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி நாய் ஒரு விதமா அந்த எனர்ஜியை வெளியேற்றுறது, பூனை ஒரு விதமா எனர்ஜியை வந்து இது பண்றது, வெளியில காட்டுறது, மனுஷன் ஒரு மாதிரி காட்டுறான், மனுஷன்லயே வேற வேற மாதிரி காட்டுறான். புரியுதா? அது மாதிரி இருக்கு. அடுத்தது 15வது படி. இந்த 15வதுல அனுபவிக்கிறத பத்தி சொல்லப்படும். நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுகு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இதுல என்ன சொல்ற? விபுகுங்கிற இங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாரு. முதல்ல பிரபுகு சொன்னார, இப்ப விபு. விபுகுனாலும் எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். வியாபிச்சு இருக்கிறதுனால எங்கும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆத்மா. கஸ்யசித்னா எவருடைய பாபம் பாபத்தை ந ஆதத்தே ஏற்பதில்லை. சரி, பாபத்தை ஏத்துக்க யார்தான் பாபத்தை ஏத்துப்பா? நான் கொஞ்சம் பாவம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா யாராவது வாங்கிப்பாலும்? யாரும் வாங்கிப்போம். நான் புண்ணியம் பண்ணிருக்கேன், வாங்கிக்கிறேன்னா கொண்டா கொண்டா அப்படின்னு யாராவது வாங்கிப்போம். அதுல புண்ணியத்துல ஸ்ரத்த இருக்கிறவன் வாங்கிப்போம். இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க, ஆமா புண்ணியமாவது பாவம் போயா அப்படின்னு. இங்க என்ன சொல்ற? சுக்ருதம் ச, புண்ணியத்தை நீ கொடுத்தனாலும் புண்ணியமும் அது வாங்கிக்க போறது. இந்த விபுகு தூய பரம்பொருள் உணர்வு, தூய உணர்வு. அதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்திருவம் கிடையாது, காரயித்துவமும் கிடையாது, கர்ம பல சம்யோகமும் கிடையாது. அந்த கர்ம பல சம்யோகம் கிடையாதுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல 2வது வரியில முதல்ல இருக்கு இல்லையா, ந கர்ம பல சம்யோகம், அதை விளக்கறதுக்கு 15வது ஸ்லோகம். இல்ல என்ன சொல்ற? ந ஆதத்தே சுக்ருதம் ந ஆதத்தே. நான் ஆதத்தேங்கிறத எல்லாத்துலயும் சப்ளை பண்ணி அவ்வாறே ஏற்பதில்லை. அஜ்ஞானேன ஞானம், அறியாமையினால் அறிவானது ஆவிருதம் மூடப்பட்டுள்ளது.
அறிவானது அறியாமையினால் மூடப்பட்டுள்ளது. தேன அதனால் ஜந்தவக முக்கியந்தி ஜீவர்கள், மனிதர்கள் ஜீவர்கள்னு போட்டா நல்லது. ஜீவர்கள் மோகத்தை அடைகிறார்கள். முக்கியந்தி என்ன? சோக மோகம். இப்பதானே நம்ம ஆரம்பிச்சதே என்னது? அர்ஜுனனோட எதுக்காக இந்த கீதையை படிச்சுட்டு இருக்கோம்? அவன் முக்கியந்தி, அவன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த இதுல டெக்ஸ்ட். வாழ்க்கையில நமக்கே அந்த மோகம் இருக்கு. இங்க டெக்ஸ்டோட இதுவே என்ன, ஸ்டார்ட் பாயிண்டே என்ன? அவனுடைய மோகம் தான். சோக மோக நிவர்த்திக்காகத்தான் கீதையே, வேற ஒண்ணும் இல்லை. அது அர்ஜுனனை முன்னிட்டு எல்லாருடைய சோக மோக நிவர்த்தி அப்படின்னு. முக்கியந்தின்னு சொன்னா மோகத்தை அடைகிறார்கள். இங்க கஷ்ய சித்துன்னு சொல்லியிருக்க. கஷ்ய சித்துன்னு சொல்ற போது ரொம்ப பக்தி எனக்கு. அப்படியே எனக்கு சுவாமி மேல ரொம்ப பக்தி. எனக்கு அவர் அவர் என்ன இந்த விரதங்கள் எதையுமே நான் விட மாட்டேன். நான் எந்த கோவில்னாலும் டக்கு டக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துருவேன். எல்லா இதையும் உற்சவத்தையும் பார்த்துருவேன். நான் அப்படி சுவாமி மேல எனக்கு பக்தி பயங்கர இது எனக்கு. சரி, அதனால நான் என்னோட பாபத்தெல்லாம் சுவாமி வாங்கிப்பாரா? நம்மளுடைய இதுல என்ன சொல்ற, சனாதன தர்மத்துல இந்த பாபத்தை வாங்கிக்கிறேன் புண்ணியத்தை வாங்கிக்கிறேன் பிசினஸே கிடையாது. இங்க கிடையாது. இது வேற எங்கேயாலும் இருக்கலாம், சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா இங்க கிடையாது. இங்க அவரவர்கள் என்ன பாபத்தை பண்ணுகிறார்களோ அந்த பாபத்துக்கும் புண்ணியத்திற்கும் அவரவர்களுக்குத்தான் அதற்கான பலன். இங்க விபுகுன்னு சொல்லும் பொழுது எப்ப கர்த்திருவம் இல்லையோ அப்ப போக்திருத்துவமும் இல்லைங்கிறத புரிய வைக்கும். நான் என்ன வேலை பண்ணினாலும் அது பகவானை சேரும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்க முடியாது. போன ஸ்லோகத்துல நான் எதுவுமே பண்றது இல்லை, எனக்கு எல்லாமே பகவானோட இதுதான் அப்படின்னு நீ இருக்க முடியாது. நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, பகவானோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் எஸ்கேபிசம். நான் எங்க பண்ணேன், எனக்கு பகவான் சொன்னார், நான் அப்படியே பண்ணேன், அவ்வளவுதான். நானே என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தனியா ஒரு மூளை இருக்கு, நமக்கு அதுக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருக்கார். அதை சிந்திக்கிறதுக்கான கெப்பாசிட்டி. அதுக்குதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், தயானந்த சுவாமிஜி, ஃப்ரீ வில் மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. இது நாய்க்கு இருக்கா பூனைக்கு இருக்கா? அதுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் இருக்கிறத அப்படியே அனுபவிச்சுட்டு போறதுக்கு தான். நமக்கு தான் பகுத்தறியக்கூடிய சக்தி கொடுத்துருக்கு. அதனால இந்த வேலை பண்றதாக இருக்கட்டும், வேலையினுடைய பலனை அனுபவிக்கிறதாக இருக்கட்டும், கஷ்ய சித்து அப்படின்னு சொன்னதுனால அந்த பக்தனாக இருந்தால் கூட பக்தனின் இதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூட அங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது. நான் கர்ம பல சம்யோகம் அப்படின்னு சொன்னார் இங்க. இந்த இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வு இருக்கு இல்லையா, அந்த தூய உணர்வு செய்ய வைப்பதில்லை, பலனை அனுபவிப்பதில்லை. இதைத்தான் இங்க புரிஞ்சுக்கணும். நம்மள எதோட ஐடென்டிட்டி திருப்பி திருப்பி சொல்றேன். நான் நிறைய ரிப்பீட் பண்றேன், எனக்கே நல்லா தெரியுது. ஏன் நான் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா, அது திரும்ப திரும்ப எவ்வளவு தூரம் நம்ம அதை மனசுல கொண்டு போறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஆழமா அது பதியும். நமக்கு ஏதோ ஃபில்லிங்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஃபில்லர் கிடையாது எந்த விஷயமுமே. இது என்னன்னா, நமக்கு நான் தான் தூய உணர்வு அப்படிங்கிற ஐடென்டிட்டி தான் இப்ப நமக்கு நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சு, இந்த உடம்பு மனசு புத்தி தான் நானுன்னு நினைச்சு கொண்டு நான் எப்பொழுதும் இந்த துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அல்ப ஜீவனாக நான் இருக்கிறேன் இல்லையா? இல்ல, நான் இந்த தூய பரம்பொருள் தான் அப்படிங்கிறது புரியற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த தூய பரம்பொருளுடைய ரியல் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொன்னார், முதல் ஸ்டேட்டஸ், நீ அவன் எதையும் செய்ய வைக்கிறது இல்லப்பா, அவன் எதுவும் செய்யறதும் கிடையாது. ரைட்டு. இப்ப பலன் வந்தா செய்ய என்ன நடக்கிறதே, பலன் வந்தா பலனும் அவனுக்கு இல்லப்பா. அவன் பாபம் புண்ணியம் இரண்டையுமே அவன் ஏற்பதில்லை. சரி, நமக்கு அப்புறம் ஒரு கேள்வி வரும், எதுக்குதான் பின்ன நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உட்காந்துக்காது உரு போட்டு சொல்லிட்டு இருக்கேன், நிறைய ஒரே சாஸ்திரநாமமா சொல்றேன், இதை சொல்றேன், புண்ணியம் வரும்னு சொல்றேன். இந்த இடத்துலதான் நம்ம ஒரு டிரான்சிஷனுக்கு வரும். ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த, ரொம்ப கரெக்டாவும் புரிஞ்சுக்கணும். எப்ப வரைக்கும் நான் ஒரு ஜீவன்னு என்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கேனோ அப்ப வரைக்கும் என்னுடைய ஆன்மீக சாதனைகள் எல்லாமே பண்ணி கொண்டுதான் இருக்கும். நான் அந்த ஜீவன்கிற ஐடென்டிட்டிய மாத்தி நான் தூய உணர்வு தான் அப்படிங்கிற கன்விக்ஷன் எனக்கு வரும்போதுதான் நான் பண்ணக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரம் இது எல்லாத்தையும் விடுறதுக்கான ஒரு தருணமானது வரும். அந்த ஞானம் இருக்கே, அது ஞானம் நிலை பெறணும். அதனாலதான் எடுத்த உடனே நீ காரியங்கள் எல்லாம் உற்றுன்னு சொல்லல. நீ நித்திய நைமித்திக கர்மாவை கூட பலனை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு இரு.
உன்னுடைய சித்த சுத்திக்காக நீ செய்து கொண்டே இரு. கூடவே சாஸ்திரத்தை படி. சாஸ்திரம் என்ன பண்ணும்னா அந்த மெச்சூரிட்டியை கொடுக்கும். இந்த உர்வாருக இவ பந்தனாத் அப்படின்னு நம்ம இதுல படிக்கிறோம் இல்லையா, மகா மிருத்யுஞ்சய மந்திரத்துல படிக்கிறோம். அது எப்படி வெள்ளரி பழமானது பழுத்த உடனே செடி அதை விட்டுட்டு அது பாட்டுக்கு போய்கொண்டு இருக்கிறதோ, அது போல அந்த கர்மா பண்ணணுங்கிற எண்ணம் அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது போறதே தெரியாம போயிடும். அதுக்கு வரைக்கும் நாம பண்ணிக்கொண்டு இருக்கணும். மினிமமா பண்ணிக்கொண்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு இத்தனை நாளா பண்ணிக்கொண்டேதான் இருக்கும். அப்ப இது வேண்டாமா, இது எதுக்கு பண்ணணும், நான் பண்ண வேண்டாமா, அப்ரப்டா நிறுத்தவானா நிறுத்த முடியாது. தட் இஸ் அ சைக்காலஜி. எதை நாம பண்ணிக்கொண்டே இருக்கிறோமோ ரொம்ப வருஷமா அதை உடனே நிறுத்த முடியாது. ரெண்டாவது, இது பண்றதுங்கிறது சித்த சுத்திங்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். நம்ம சித்த சுத்தி கிடைச்ச உடனே ஞானம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பெரியலா பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம வீட்டை கிளீன் பண்றோம்னா எப்படி கிளீன் பண்ணுவோம்? பொங்கலுக்கு பொங்கல் விளையாடிக்கிற போது மட்டுமா? இல்லையே. நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு டேட் வச்சுருக்கோம். இப்ப இந்த வாரம் இந்த ரூமை கிளீன் பண்ணுவோம், அடுத்த வாரம் அந்த ரூம், அடுத்த வாரம் இந்த ரூம், அப்படி ரொட்டேஷன்ல என்ன ஆகும், 4வது வாரம் மறுபடியும் முதல் ரூமே கிளீன் பண்ணுவோம் தானே. அப்ப என்ன ஆகுது? கிளீனிங் இஸ் அ ப்ராசஸ் விச் ஹாஸ் டு பி டன் எவ்ரி டே. அப்ப டெய்லியே இந்த கிளீனிங் நடக்கணும். அத வீடு என்ன அழுக்கோ அது மாதிரி கோடி மடங்கு அழுக்கு இந்த மனசுக்குள்ள இருக்கு. அது கோடி மடங்கு அழுக்குன்னா இந்த ஜென்மால அழுக்கு மாத்திரம் இல்ல, கோடி கோடி ஜென்மத்திலே அழுக்கு. அந்த அழுக்கெல்லாம் போகணும்னா கிளீனிங் ப்ராசஸ் டெய்லி தான் பண்ணணும். ஆனா டயத்தை குறைச்சுண்டு ஞான யோகத்துக்கான டயத்தை கூட்டிக்கணும். அவ்வளவுதான். அதாவது படிக்கிறதுக்கான டயத்தை கூட்டிக்கணும். இங்க அறியாமையினால் அறிவு மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. என்ன அறியாம பாரு அப்படின்னு, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அறிவு இல்லை. இந்த ஆவிரத்தம்ங்கிறது என்ன, எதை மறைச்சிருக்கு, எது அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம். தூமேனாவிரியதே வன்னிஹி யதாதர்ஷோ மலேனச யதோல்பேனாவிருதோ கர்ப்பஹ ததா தேனேதமாவிருதம் ஆவிருதம் ஞானமேதேன ஞானி. அறியாமை என்பது மூடப்பட்டிருக்கிறது. அறியாமையினால் அறிவு மூடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவானது ஞானிகளுக்கு நித்திய வைரியாக இருக்கிறது இல்லையா. எப்பவுமே ஞானி அறியாமையின் பக்கம் எப்படி போவான்? அறிவுதான் முக்கியம் அப்படின்னு தானே போவோம். அதனாலதானே அவன் ஞானியாவே ஆகிறான். அதனால எது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இது நடக்கிறது அப்படின்னா, இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா, ஜீவனுக்கு அறியாமையினால ஜீவன் அப்படி நினைச்சுக்கிறதுப்பா. அது அறியாமையில இருக்கிற வரைக்கும் கர்த்திருவம் கர்ம பல சம்யோகம் இது எல்லாம் எந்த திசையில இருக்குன்னா ஜீவ புத்தி இருக்கிற வரைக்கும். நம்ம உடனே நினைக்கக்கூடாது, நான் 15வது ஸ்லோகம் படிச்சுட்டேன் 5வது அத்தியாயத்துல, இனிமே எனக்கு ஜீவ புத்தியே கிடையாது, ஐ எம் ஃப்ரீ, நான் எதுவுமே பண்ண வேண்டாம். நோ, தட் இஸ் நாட் அட் ஆல் அட்வொகேட்டட். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கீதையவே 4 தடவை சிரவணம் பண்ணா கூட பத்தாது. அந்த அளவுக்கு இது இன்னும் நமக்கு விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இது ஒரு புதையல். நமக்கு படிக்கிறதுக்கு எண்டே கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்றதுன்னா, லிமிட்டடா நம்மளோட சாதனைகளை வைத்துக்கொண்டுதான் இருக்கணும். எப்ப வரைக்கும் நாம சந்நியாச ஆசிரமம் எடுக்கலையோ அப்ப வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய நித்திய நைமித்திக கர்மங்களை பலனை எதிர்பார்க்காமல் சித்த சுத்திக்காக நிச்சயமாக செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அளவை குறைத்துக் கொள்ளலாம். அதுதான் சொல்லியிருக்க குருமார்கள் எல்லாரும். அதனால அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு என்ன ப்ராப்ளம், எதனால இந்த அறிவு மறைக்கப்படுகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த தூய உணர்வு. நான் திருப்பி சொல்லிப்பேன், 3வது வாட்டி சொல்லிட்டேன். திருப்பி நான் தான் அந்த தூய உணர்வு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்காம இருந்தாதான் நான் எனக்கு இந்த ஆவிருத்தம் அப்படிங்கிறது. இந்த ஆவிருத்தம்ங்கிறது என்ன, மறைப்புங்கிறது என்ன, அறிவை மறைக்கிறது. அறிவு என்னது? அகம் பிரம்மாஸ்மி, அதுதான் அறிவு. அது என்ன பண்றது ஜீவர்கள்னா முக்கியந்தி, அது ரொம்ப அவர்களை மோகத்தில் ஆழ்த்துகிறது. அப்படி இந்த இடத்துல துவைத்தமானது நீக்கப்படுகிறது. துவைத்த புத்தி இருக்கு இல்லையா, நான் வேறு நீ வேறுன்னு நினைக்கக்கூடிய இந்த துவைத்த புத்தி, ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுன்னு நினைக்கக்கூடிய துவைத்த புத்தி, இந்த ஜீவன் ஜெகத் ஈஸ்வரன் பிரம்மன் எங்கேயுமே வேறுபாடே கிடையாது, இருக்கிறதே ஒண்ணுதான் அப்படிங்கிற நமக்கு ஸ்திரமா ஆகிற வரைக்கும் நம்ம இத பண்ணி கொண்டுதான் இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த ஜீவனுக்குத்தான் புண்ணிய பாபம் அது எல்லாமே. அதனால
பிரம்மனுக்கு புண்ணிய பாபம் கிடையாது. எவ்வளவு பெரிய ரிலீஃப் பாரு. நான் பிரம்மன்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் எனக்கு என்ன புண்ணிய பாபம்? இதை வச்சுக்கொண்டு நாம என்ன பண்ணக்கூடாது? சரி அப்ப எனக்கு புண்ணிய பாவம் கிடையாது, போய் 4 பேரை போட்டு தள்ளலாம், நமக்கு என்ன, நான் பிரம்மன் அப்படின்னு கடந்து போகக்கூடாது. ஆனா போக மாட்டாங்க. இப்ப இவ்வளவு தூரம் வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த புத்தி வராது, அது வேற விஷயம். ஜாகிரதையா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம குருமார்கள் எல்லாம் அதை சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார் பரமார்த்தர். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம சுவாமிஜியும் சொல்லியிருக்காரு அந்த எக்ஸாம்பிள். இப்போ ஒருத்தன் வந்து நான் தான் வந்து பிரம்மனாச்சே, அதனால நான் போய் 2 கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அவன் பண்ணிட்டு அவன் மாட்டிக்கிட்டான்னு வச்சு, மாட்டினதுக்கு அப்புறம் அவன் வந்து ஆர்கியூ பண்றான். நான் வந்து தூய உணர்வு, நான் வந்து எனக்கு கர்த்தத்துவம் கிடையாது, காரியத்துவம் கிடையாது, போக்திருத்துவம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, என்ன எப்படி நீங்க வந்து ஜெயில போடுவீங்க அப்படின்னு அவன் கேட்டான்னா, அப்புறம் ஜட்ஜும் கொஞ்சம் சுவாமிஜி ஜோக்கா இன்னும் நல்லா அழகா சொல்லுவார். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். சுவாமிஜி சொல்லுவார், ஜட்ஜும் கொஞ்சம் இந்த மாதிரி சாஸ்திரம்லாம் படிச்சிருப்பாரா இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருனாக்க, அப்படியாப்பா, உனக்கு வந்து கர்த்தத்துவம் கிடையாது, போக்திருத்துவம் கிடையாது, காரியத்துவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ரைட்டு. ஆனா உன் உடம்புக்கு இருக்குல்ல, நான் உடம்ப தூக்கி ஜெயில போட்டுறேன், நீ ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி அதனால எதுக்குன்னா, இதை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த பாடிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான். இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கு. நான் இந்த தப்பும் பண்ணலையே, நான் எவ்வளவு பியூரா இருக்கேன், என் ஹார்ட் எவ்வளவு பியூரா இருக்கு, நான் எவ்வளவு நல்லவங்களா இருக்கேன், ஆனா நான் எனக்கு என் நினைவு தெரிஞ்சு நான் தப்பே பண்ணது, எனக்கே இவ்வளவு கஷ்டம் வந்து. இந்த கஷ்டம் எதனால வருது? ஜீவத்தன்மையினால செய்யக்கூடிய தவறுகளுக்காக இந்த கஷ்டங்கள். அதை புரிஞ்சுக்கணும். நான் பிரம்மன்ற ஸ்டேட்டஸ்ல எனக்கு கஷ்டமே கிடையாது. அந்த கஷ்டம் இருக்குன்னா கூட எனக்கு அது இருக்கிறதாகவே தெரியாது எனக்கு. ஆனா ஜீவன்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கே. விவகாரம் எதுல பண்றேன்? பிரம்மன்ல பண்றேனா ஜீவன்ல பண்றேனா? நல்ல பேசுன்னு தானே. நான் பிரம்மனா இருந்தா நான் எப்படி விவகாரம் பண்றது? நான் இப்ப பேசவே முடியாதே. அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான் பேசாம. ஒண்ணுமே இருக்காதே. அப்ப நான் விவகாரம் பண்ணும்போது நான் ஜீவனா பண்றேன். இப்ப நான் ஜீவனா ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா? அதுதான் அங்க வந்து நியூவான்சஸ் ஆஃப் திஸ் ஸ்லோகா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை. அதனால இந்த ஸ்லோகம் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. அடுத்தது 16. ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனः தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். அழகா சொல்லிடுற. உனக்கு மறைச்சிருக்கிறது என்ன? ஆவருத்தத்தினாலதான் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த கர்ம பல சம்யோகம் அப்படிங்கிறது, புண்ணியம்ங்கிறது, பாபம்ங்கிறது எல்லாம் அறிவை மறைத்திருக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. டூ, மாறாக ஆத்மனக, ஆத்மாவை பற்றிய ஞானேன, ஞானத்தால், ஏஷாம் எவர்களுடைய, இந்த முன்னாடி சொன்னாரே, முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? ஜந்தவகன்னு சொன்னார் இல்லையா? ஜந்தவக முக்கியந்தி, அந்த ஜந்து நாம் அவர்களுக்கு, அந்த ஏஷாம்ங்கிறது ஜந்தவகன்னா என்ன, இந்த ஜீவர்கள் அப்படின்னு வச்சு, ஜந்தவக எவர்களுடைய, தது அஜ்ஞானம் அந்த அஜ்ஞானம் நாசிதம் அழிக்கப்படுகிறதோ, அஜ்ஞானத்தை அழிச்சாதான் ஞானமானது, அந்த இதுவான மோக முக்கியந்தின்னு சொன்னாரு, அந்த மோகமானது போகும். தேஷாம் அவர்களுடைய ஞானம் ஆதித்யவத்து, அவர்களுடைய அறிவானது, ஞானம் அறிவானது ஆதித்யவத்து சூரியனை போல, தத் பரம் அந்த பரம்பொருளை பிரகாசயதி பிரகாசிக்க செய்கிறது அப்படிங்கிறது. யாருடைய உள்ளத்தில் தன்னை பற்றிய அறியாமை நீங்கி தன்னை பற்றிய தெளிந்த அறிவால் அந்த அறியாமையானது அழிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு இந்த ஞானமானது ஒரு சூரியன் எப்படி வந்து வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அந்த மாதிரி அந்த பரம்பொருளை அது பிரகாசிக்க செய்கிறது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். இதுக்கு நம்ம ஒரு ஒரு இதை ஜாகிரதையா ஞாபகம் வச்சுக்கணும். நானே புஸ்தகம் எடுத்து படிச்சு பார்த்தேன், இதெல்லாம் தான் ஞானம் போட்டிருக்கு, அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. இந்த பகவத்கீதான்னு நீங்க சர்ச் பண்ணாலே ஒரு 10-15 பகவத்கீதா இன்டர்நெட்லயே வரும். அப்புறம் வந்து புக் ஸ்டோருக்கு போனேன்னா ஒரு 100 புஸ்தகம் இருக்கும், எத்தனையோ பேர் எழுதியிருக்கா, நிறைய புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அது நல்ல வழி. நம்ம என்ன வழி சொல்லியிருக்கார் கிருஷ்ணர், என்ன சொல்லியிருக்கார்? 4:34. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினோ தத்வதர்சினஹ. இல்லையா? நீ போய் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் ஒரு குருமுகமாக இந்த அறிவை பெற வேண்டும். அந்த அறிவுதான் ஆதித்யவத்து, அந்த அறிவுனாலதான்
சூரியனை போல் தத்பரம் பிரகாசயதி. வேற அறிவு கிடையாது. நானே என் சுய அறிவுனால பண்ணிக்க முடியும். எனக்குன்னு கொடுத்திருக்காரு பகவான். இப்பதானே சொன்னீங்க ஃப்ரீ வில் இருக்குன்னு. என்னால படிக்க முடியாதா? நோ. You can study, but only under a competent guru for a length of time. Consistent study under a competent guru for a length of time. இது வந்து ஒரு சூத்திரம் மாதிரி எல்லா கிளாஸ்லயும் சொல்லுவார் பரமார்த்தர். இது அவரோட வேர்ட்ஸ் கூட இல்லை. இது வந்து தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொல்லியிருக்காரு. இப்படித்தான் படிக்கணும்னா இப்படித்தான் படிக்கணும். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பிசிக்ஸ் படிக்கணும்னா பிசிக்ஸ் டீச்சர்கிட்ட தானே படிக்கணும். தமிழ் டீச்சர்கிட்ட போய் எனக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுங்களேன், நீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னா பிசிக்ஸ் வந்து விளங்கிடும் அப்படின்னு இல்லையா? அப்ப யார்கிட்ட எதை படிக்கணுங்கிறது இருக்கே. யார் தத்துவதரிசினக, ரொம்ப முக்கியம் இல்லையா? தத்துவதரிசினக, யாருக்கு அந்த தத்துவமானது ஐயம் திரிபு வர தெரிந்ததோ குருமுகமாக, அவர்கிட்ட தான் நாம போய் படிக்கணும். அவர்கிட்ட நம்ம பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் படிக்கணும் அப்படிங்கறது அங்க சொல்லிட்டாரு முன்னாடியே. நான் இதை ரிப்பீட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, சம்டைம்ஸ் நமக்கு சில ஸ்லோகங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டே போகும்போது ஓகே இதுல இந்த அர்த்தம் இருக்கான்னு தோணிடும். இல்லைங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. அதனால முதல்ல இந்த ஜீவனானது என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் கொடுக்கப்பட்டது. இதுக்கு வந்து புண்ணியங்கள் இருக்கு, இதுக்கு பாப்பங்கள் இருக்கு, இது வந்து கர்மா இருக்கு, இது காமிய கர்மா இருக்கு. அப்புறம் இந்த காமிய கர்மாவை வந்து பண்ணிக்கொண்டே இருந்தா அதுல வந்து இது கிடையாது, அபூர்ணத்துவம் ஜாஸ்தி ஆயிடுறது, நமக்கு நிறைவு இன்மை வருது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நிஷ்காமிய கர்மமாக இந்த காரியங்கள் பண்ணணும். நிஷ்காம கர்மம் பண்ணும் பொழுது சித்த சுத்தி ஏற்படுறது. சித்த சுத்தியினால நம்ம வந்து குரு உபசதனமாகி குருமுகமாக நாம் அந்த அறிவை பெற்று அதன் பிறகு ஞானமானது எனக்கு ஆதித்யவது பிரகாசயதி அப்படிங்கிறத இந்த ஜீவனானது புரிஞ்சுக்கும். இது அதுக்கப்புறம் இந்த புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் என்ன டீச்சிங் அப்படின்னா, நீ எங்கப்பா பிறந்த, அப்படியே தோசையை திருப்பி போட்டு, நீ எங்க பிறந்த? ஜீவனு இந்த பிரம்மனுக்கு பிறப்பு இருக்கா? பிறப்புனா ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சின்னு போங்க அங்கேயே திரும்பவும். என்னடா இது எல்லா ஸ்லோகத்துக்கும் அங்கேயே போறாங்க. அதுல ரொம்ப முக்கியம் இந்த 2வது அத்தியாயம் 12வதுல இருந்து 25 வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஏன்னா நம்ம எங்க ஆத்மாவை பத்தி சொன்னாலும் படக்குன்னு அங்கதான் போய் நம்ம நிக்கணும். நான் ஜாயத்தே மிரியத்தே, நான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. எப்படி 2 விஷயம் சொல்லியாச்சே. அப்ப இப்ப இது வரைக்கும் நான் ஜீவனா நான் புரிஞ்சு கொண்டு இருந்து இத்தனை சாதனைகள் பண்ணதெல்லாம் எந்த திசையிலன்னா ஜீவத்வத்துல, ஜீவன் அப்படிங்கிற ஆங்கிள், பிரம்மன்ற ஆங்கிள், நோ பிறப்பு நோ இறப்பு, யூ ஆர் தூய உணர்வு. அவ்வளவுதான். இந்த உணர்வு தான் வந்து மாயையினால இந்த உலகமாக உடலாக உள்ளங்களாக உயிருக்கு உயிரான இறைவனாக காட்சியளிக்கிறது அப்படின்னு நம்ம சுவாமிஜி அழகா சொல்லி. அதனால இந்த உணர்வு தான் நானு அப்படிங்கறத அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது. இந்த குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சேஞ்ச் என்னப்பா அப்படின்னா, பிறக்கவே இல்லைன்ட்டாருங்க. அப்பாடி நிம்மதி. பிறப்பே வந்து மாயைன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த நான் இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ இந்த பூரா வந்து இருப்பற்ற விஷயம்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் எதுக்குமே கவலைப்படுவேன். இதுதான் இந்த இது நாலேஜ் கொடுக்குற ரிலீஃப் என்ன அப்படின்னா இதுதான். இங்க 2 விஷயத்த சொல்லியிருக்கார். அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். சூரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது தான் ஞானத்துக்கு ஒப்பிட்டு சொல். சுவாமிஜி அழகா சொல்றார், வேற்றுமைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த வேற்றுமைகளை எல்லாம் நீக்கிறது தான் ஞானத்தினுடைய வேலை. அதனால இந்த ஞானமானது சூரியன் சூரியன் உதிச்ச உடனே எப்படி ஒரு பிரகாசமானது ஏற்படுறதோ அந்த மாதிரி ஞானமானது நமக்கு நன்றாக புரிந்த பிறகு குருவின் அனுகிரகத்தினாலும் சாஸ்திர கிருப்பையினாலும் நம்மளுடைய நம்ம ஈஸ்வர கிருப்பையினாலும் சாஸ்திர கிருப்பையினாலும் குரு கிருப்பையினாலும் இந்த ஞானம் நன்றாக தெளிவாக புரியச்சே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ எனக்கு இந்த ஆவிருத்தம் அந்த அஜ்ஞானம் இருக்கே அது வந்து மூடி இருக்கு இல்லையா இந்த அறிவை, அது நீங்க எப்படி சூரியனை பார்த்தோன்னே இருட்டு ஓடியே போயிடுறதோ அந்த மாதிரி இது நீங்கிறது அப்படின்னு பார்க்க. மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய கருத்தை நம்ம அடுத்த சத் சங்கத்துல படிக்கலாம். ஐயனே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.